சித்தகுரு நித்யானந்தாயை நமஹ. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமஹ. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமஹ. இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு கதை பார்க்க போறோம். மகாபாரதத்திலிருந்து ஒரு கதை. தருமர் உட்கார்ந்து சொக்கட்டான் விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் எல்லாருமே உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. கிருஷ்ணரும் அங்க இருக்கார். அவங்க உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு யாச்சகர் வரார். யாச்சகம் கேட்கறதுக்கு வாசல்ல குரல் கொடுக்கிறார். தர்மருக்கு இங்க சொக்கட்டான் விளையாடிக்கிட்டு இருக்க அந்த சுவாரஸ்யம், அவர் இப்போ எழுந்து போய் அவருக்கு ஏதாவது கொடுத்து இது பண்ணுமா, இங்க நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கிறது டிஸ்டர்ப் ஆகுமே அப்படின்னு அவர் நினைக்கிறார். உடனே என்ன பண்றார், இங்க இருந்து குரல் கொடுக்கிறார். அந்த யாச்சகம் பெற வந்தவருக்கு குரல் கொடுக்கிறார். நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அவரும் கிளம்பிடுறார். கிருஷ்ணர் உடனே என்ன பண்றார், அவருடைய இருக்கையிலிருந்து எழுந்து நேர தர்மருக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றார். தர்மருக்கு கை கால்லாம் வடவடன்னு ஆயிடுறது. என்னடா இது, கிருஷ்ணர் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றாரு நம்மளுக்கு அப்படின்னு. கிருஷ்ணா, என்ன அபச்சாரம் இது, நீ எனக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றியே, நீ பண்ணலாமா இப்படி அப்படின்னு. இல்லப்பா, நீ காலத்தை வென்றவன், அப்படி இருந்தா நீ என்னை விட பெரியவனை ஆயிட்ட, காலத்தை வென்றிருக்க நீயே, அப்ப நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணணும் தானே அப்படின்னு கேக்குறார். இவருக்கு ஒன்றும் புரியல. நான் எப்படி காலத்தை வென்றவன் நானே, என்ன கிருஷ்ணா நீ என்ன சொல்ற, எனக்கு புரியலையே அப்படின்னு. அப்ப கிருஷ்ணர் சொல்றார், நீ கண்டிப்பாக நாளைக்கு உயிரோட இருப்பேன் அப்படின்னு உனக்கு தெரியுது. அப்ப தீர்மானமா நீ அந்த யாச்சகரை நாளைக்கு வா அப்படின்னு நீ சொல்லியிருக்க. அப்போ நீ காலத்தை வென்றவன் தானே, உனக்கு எவ்வளவு தீர்மானம் இருக்கு, உனக்கு எவ்வளவு தீர்க்க தரிசனம் இருக்கு, நாளைக்கு நீ உயிரோட இருப்பேங்கிறது உனக்கு தெரியுது. அப்போ உனக்கு காலத்தை வென்று நீ நிக்கிற, நாளைய பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கு, அப்ப நீ என்னை விட பெரியவர், அதனால்தான் நமஸ்காரம் பண்ணேன்னு. அப்பதான் தருமருக்கு அந்த தப்பு புரியுது. என்ன தப்பு, நாளைக்குன்றது நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிற தப்பு இல்லை. நாளைக்கு நீ எதையுமே வைக்க கூடாது, இன்னைக்கு பண்ண வேண்டிய விஷயங்களை இன்னைக்கே பண்ணணும். ஏன்னா நாளைக்கு நம்ம இருக்கமா இல்லையா தெரியாது, அந்த யாச்சகரே இருக்கிறாரோ இல்லையோ தெரியாது. நான் வாசல்ல நாளைக்கு அவருக்கு என்ன பொருள் கொடுக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேனோ அதை வச்சு நான் வாசல்ல நிக்கலாம், அவர் வருவாரா வர மாட்டாரான்னு தெரியாது. இல்ல நான் உயிரோட இருந்து நாளைக்கு அதை தர முடியுமா தர முடியாதான்னு தெரியாது. அதனால இதுல கிருஷ்ணர் சொன்னதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம என்ன வேலையை இன்னைக்கு பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம இன்னைக்கே பண்ணணும், அதை நாளைக்குன்னு வைக்கவே கூடாது அப்படிங்கிறது. அது இங்கிலீஷ்லயும் ஒரு ப்ராவர்ப் இருக்கு, தட் டுமாரோ நெவர் கம்ஸ் அப்படின்னு. நாளை அப்படிங்கிறது நீங்க டெய்லி சொன்னாலும் நாளை நாளையாவே தான் இருக்குமே ஒழிஞ்சு அது இன்றா மாறவே மாறாது. நாளை என்னைக்குமே நாளை தான். நீங்க டெய்லி சொல்லுங்க, இன்னைக்கு சொல்லுங்க நாளைன்னு, அது நாளைக்கு தான். திருப்பி நாளைக்கு நாளைன்னு சொல்லுங்க, அது அதுக்கு மறுநாளுக்கு போயிடும். அப்போ அந்த நாளை அப்படிங்கிறது வரவே போறது கிடையாது. அதனால இன்னைக்கு பண்ண வேண்டிய விஷயங்களை, தான தர்மம் மட்டும் இல்ல, தான தர்மம் கண்டிப்பாக உடனே பண்ணிடணும். ஏன்னா நம்ம நிச்சயமாக நம்ம மனசு மாறிடும். நம்ம இன்னைக்கு 10,000 ரூபாய், இன்னைக்கு இருக்கிற ஒரு வேகத்துக்கு இன்னைக்கு 10,000 ரூபாய் இவர் கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்போம். நாளைக்கு அதை கொடுக்கலாம் அப்படிங்கிற இது வரும்போது எதுக்கு 10,000 தரணும், 5,000 தரலான்னு நினைப்போம். அது இன்னும் 2-3 நாள் ஆச்சுன்னா 1,000 ரூபாய், 500 ரூபாய், 100 ரூபாய்க்கு நின்றுடும். அப்போ அந்த வேகம் இருக்கும்போது நம்ம ஏதோ ஒரு இதுல இன்னைக்கு 10,000 ரூபான்னு நினைக்கிறோம். ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா,
அது ஒர்த்துன்னு நம்ம அன்னைக்கு நினைக்கிறோம் இல்லையா, அது ஒர்த்துன்னு நினைக்கிற அன்னைக்கே அதை கொடுத்துடணும். இல்லை அப்படின்னா நம்ம மைண்டை என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமா இது இவங்களுக்கு 10,000 அவசியம் இல்லை, 5,000 அவசியம் இல்லை, 2,000 அவசியம் இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 100 ரூபாய்க்கு நின்றுரும். அப்ப நம்மளுடைய தர்மத்தினுடைய அளவு குறையுது. நம்ம மூளை தப்பு தப்பா வேலை பண்ணி அதை குறைச்சு கொடுத்துருது. ஸோ நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தர்மம் கண்டிப்பாக இன்னைக்கே பண்ணுங்க. தர்மம் மட்டும் இல்ல, எந்த வேலையா இருந்தாலும் நாளைக்கு அப்படின்னால் பல வேலை நடக்காது. அதனால வேக வேகமா இன்னைக்கு என்ன வேலை பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே நம்ம பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.